அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் மற்றும் பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமினேஷன்ஸ் மற்றும் அந்த நீட் எக்ஸாமை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த கல்லூரிகளில் என்ன க்ளோசிங் மார்க்ஸ்க்கு இடங்கள் கிடைச்சது, பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இப்போ 2024 கவுன்சிலிங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கவுன்சிலிங் மூலமாக, மெடிக்கல் கவுன்சிலிங் மூலமாக எந்தெந்த கல்லூரிகளில் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கின மாணவர்களுக்கு சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இல்லை ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் எடுத்துக்கக்கூடிய கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 1 மெடிக்கல் காலேஜாக பார்க்கப்படுது மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய நம்பர் 1 மருத்துவக் கல்லூரியாகவும் பார்க்கப்படுகிற கல்லூரி தான் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் டீடைல்ஸ், அதாவது கட் ஆஃப்ங்கிறது நீட் ஸ்கோர் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கு இந்த வருஷம் சீட்டு கிடைச்சது மற்றும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் ப்ளஸ் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கினா சீட்டு கிடைக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் கருப்பையா உயர்கல்வி ஆலோசகர். இதில் ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியானது ஆரம்பிக்கப்பட்ட வருஷங்கிறது 1835. ஸோ அப்பயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி, பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு கல்லூரியாக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுங்கிறது பார்க்கப்படுது. ரெண்டாவது, இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை சீட் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மொத்தம் இந்த கல்லூரியில் 250 சீட்டு இருக்குது ஃபார் எம்பிபிஎஸ்க்கு. அடுத்து இந்த 250 சீட்டை எப்படி நம்ம பிரிப்பாங்க, எல்லா சீட்டுமே தமிழ்நாடு மாணவர்களுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலுமே சரி, அது அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜஸாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய சீட்ஸை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15% ஆஃப் சீட்ஸை நீங்கள் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஆல் இந்தியா கோட்டாவுக்கு நடக்கக்கூடிய கவுன்சிலிங் ப்ராசஸ் பேர் தான் பார்த்தீங்கன்னா எம்சிசி கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. ஸோ எம்சிசி கவுன்சிலிங்க்கு 15% ஆஃப் சீட்ஸ் போயிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 85% ஆஃப் சீட்ஸ்க்கு மட்டும் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. அதுக்கான போர்டோட நேம் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் அப்படிங்கிற போர்டு சார்பாக தான் இந்த 85% சீட்ஸ்க்கான கவுன்சிலிங் நடக்குது. இந்த 15% சீட்ஸ்க்கான கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா எம்சிசின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி அவங்க மூலமா நடத்துறாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் எப்பயுமே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 2 கவுன்சிலிங்க்குமே அப்ளை பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் எந்த கவுன்சிலிங் நடக்குதோ அந்த கவுன்சிலிங்ல கலந்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. உதாரணத்துக்கு எம்சிசி கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் நடக்குது. அப்ப எம்சிசி கவுன்சிலிங்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு இங்க ஸ்டேட் கவுன்சிலிங் நடக்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் நிறைய மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தமிழ்நாடு மாணவர்கள் தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளிலே படிக்கிறதுக்கு வாய்ப்புகள்ங்கிறது கிடைக்குது. ஸோ ஆல் இந்தியா கோட்டாக்கு 15% மற்றும் ஸ்டேட் கோட்டாக்கு 85% நமக்கு சீட்ஸ்ங்கிறது அலோகேட் பண்றாங்க. இப்போ அந்த 15% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது மொத்தம் எத்தனை நம்பர்ஸ்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா 38 சீட்டு. ஸோ இந்த 38 சீட் பார்த்தீங்கன்னா எம்சிசி கவுன்சிலிங்க்கு போயிருது. இந்த தமிழ்நாடு கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் 212 சீட்டுக்கு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக கவுன்சிலிங் நடத்துறாங்க, டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் சார்பா. இந்த 38 சீட்டு பாருங்க, ஆல் இந்தியா கோட்டால 38 சீட்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 15 சீட்டு போயிடும், இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 4 சீட்டு, ஓபிசி 10 சீட்டு, எஸ்சி 6 சீட்டு மற்றும் எஸ்டி 3 சீட்டு உங்களுக்கு அலோகேட் பண்றாங்க. மொத்தம் 38 சீட் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்க்கு போயிடுது. அடுத்ததா இங்க நம்ம தமிழ்நாட்டில் 212 சீட்டு. இந்த 212 சீட்ல பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸ், ஜெனரல் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 196 சீட் ஒதுக்கிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல அரசு பள்ளி மாணவர்கள் 7.5 இட சிறப்பு ஒதுக்கீட்டுல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 16 சீட் ஒதுக்கிடுறாங்க. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். இது போக இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இப்போ இது இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் நான் எக்ஸ் சர்வீஸ் மேன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறேன், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட், எங்களுக்கெல்லாம் இது இல்லாமல் தனியாக இன்னும் சீட்ஸ் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. ஆக்சுவலாக இந்த 196 + 16 இதுக்குள்ளேயே தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ஒதுக்குறாங்க சீட்டு.
பிளஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் பிளஸ் வந்து பிடபிள்யூடி இந்த 3 கேட்டகரியுமே இந்த 196 மற்றும் 16 புள்ளியை தான் நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது ஒதுக்குவாங்க. அடுத்து இப்ப இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டோட ஜெனரல் கோட்டா, அதாவது 196 சீட்டு சொன்னேன் இல்லைங்க. அந்த 196 சீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 61 சீட் வந்து போயிடும். பிசி கம்யூனிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 52 சீட்டு. பிசி முஸ்லீம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி கம்யூனிட்டி வைஸ் பிரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ மற்றும் எஸ்டி இப்படிதான் பிரிப்பாங்க. ஸோ அப்போ 61 சீட்டு ஓசிக்கு போயிருது, பிசிக்கு 52 சீட்டு, பிசி முஸ்லீம் 7 சீட்டு போயிருது, எம்பிசி 39 சீட்டு கொடுக்குறாங்க, எஸ்சி 30 சீட்டு, எஸ்சிஏ 6 சீட்டு மற்றும் எஸ்டிக்கு வந்து 1 சீட் வந்து கொடுத்துட்றாங்க. அடுத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டுல பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுக்கு வந்து மொத்தம் 16 சீட்டு கொடுக்குறாங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல மட்டும். அதுல ஓசி கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா 5 சீட் வந்து கொடுத்துட்றாங்க. பிசி 4 சீட்டு, பிசி முஸ்லீம் 1 சீட்டு, எம்பிசி 3 சீட்டு, எஸ்சி 2 சீட்டு, எஸ்சிஏக்கு சீட் இல்ல மற்றும் எஸ்டிக்கு 1 சீட் வந்து கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல இதுதான் வந்து நம்மளுடைய இப்ப கட் ஆஃப் டீடைல்ஸ் சொல்றாங்க. அதாவது நீட்ல எவ்வளவு ஸ்கோர் வாங்கினா நம்மளுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து சீட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் இல்ல கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 4 வருடங்களோட டேட்டாஸ் இருக்கு. 2021, 22 மற்றும் 2023, 24 இந்த 4 வருஷத்தோட டேட்டா இருக்குது. இந்த முதல் 2 வருஷம் பாருங்க, இது வந்து ஓப்பனிங் மார்க், இது வந்து க்ளோசிங் மார்க். இந்த கடந்த 2 வருஷங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா க்ளோசிங் டீடைல்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். அதாவது ஓசி கேட்டகரிக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க 2021, 22ல 665 நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. 2 வருஷமே 665 சீட்டு கிடைச்சிருக்கு. 2023ல 677 சீட்டு கிடைச்சிருக்கு. ஆனா கடந்த வருஷம் வந்து பாருங்க 695, அதாவது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 18 மார்க் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கட் ஆஃப்ங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த 695ங்கிறது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின பையனோட சீட்டு கிடையாது. இந்த மார்க்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய கடைசி மாணவரோட மார்க் தான் 695. ஸோ 695க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அப்ப அதுக்கு கம்மியா வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்துல ஓசி கேட்டகரியில சீட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வருஷம் இப்ப நீங்க வந்து கவுன்சிலிங்ல போறோம் அப்படிங்கிற பட்சத்துல இதோட 695ங்கிறது +5 வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த வருஷம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 700 மார்க் வாங்கினாதான் ஓசியில சீட்டுங்கிறது கிடைக்கலாம். அடுத்து பாருங்க பிசி. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் 651, 52 அந்த ரேஞ்சஸ்க்கே சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. 2023ல 663க்கு வந்து சீட்டு கிடைச்சது. ஆனா இந்த வருஷம் வந்து பாருங்க 2024 இப்ப முடிஞ்ச வருஷத்துல 686க்கு தான் சீட்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு மட்டும் 23 மதிப்பெண்கள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் இன்னும் நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க, இதோட ஒரு 10 மார்க்கே பிசியில சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ 690 இல்ல 696 வாங்குறவங்களுக்கு தான் இந்த வருஷம் இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல பிசி கேட்டகரியில சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம். ஸோ பிசிஎம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 637 மற்றும் 640 ஃபர்ஸ்ட் 2 வருஷங்கள்ல கிடைச்சிருந்திருக்கு. அடுத்து வந்து பாக்குறோம்ங்கிற பட்சத்துல 2023ல நம்மளுக்கு 651க்கு சீட்டு கிடைச்சிருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2024 685க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருச்சு. 685 தான் கடந்த வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 34 மதிப்பெண்கள் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வருஷம் இது வந்து 690 மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்து எம்பிசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஃபர்ஸ்ட் 2 வருஷங்கள் பாருங்க கிட்டத்தட்ட 630, 635க்குலாம் சீட்டு கிடைச்சிருச்சு. பட் 2023ல 651க்கு சீட்டு கிடைச்சது. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 680க்கே சீட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு எம்பிசில. அப்ப இந்த வரக்கூடிய வருஷங்கள்ல 685 கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 29 மதிப்பெண்கள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து எஸ்சி. ஸோ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வருஷங்கள்ல 571, 569க்கு சீட்டுங்கிறது கிடைச்சது. அதுக்கடுத்து 2023ல 607க்கு சீட்டு கிடைச்சது. ஆனா இந்த 2024ல பாருங்க 642, கிட்டத்தட்ட இந்த மதிப்பெண்ணுக்கும் இந்த மதிப்பெண்ணுக்கும் 35 மார்க்ஸ் வந்து வித்தியாசம் கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப இந்த வருஷம் 650 கூட மாறலாம். எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. அடுத்து எஸ்சிஏ எஸ்டிக்கான விஷயங்கள் அடுத்து. அதே மாதிரி அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சிஏக்கான சீட். ஸோ எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 599க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி 621க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப இது இந்த டீடைல்ஸ் நீங்க பாக்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல அதாவது இது வந்து இந்த வருஷம் நமக்கு 2024ஓட கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் பிளஸ் என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு இந்த சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள் தான்.
அதாவது ஓசி பொறுத்த வரைக்கும் நமக்கு 695க்கு க்ளோஸ் ஆயிருச்சு. 129 ரேங்க் ஓசியில 129 ரேங்க் வாங்கினவங்களுக்கு க்ளோஸ் ஆயிருச்சு. பிசியில வந்து பாத்தீங்கன்னா 200 பிசி ரேங்க் மட்டும் 241வது ரேங்க்கு எம்எம்சியில சீட்டு முடிஞ்சது. பிசி முஸ்லீம் 282க்கு சீட்டு முடிஞ்சது. எஸ்சி 1801க்கு சீட்டு முடிஞ்சது. எஸ்சிஏ 4780 599 மார்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு முடிஞ்சது. அவங்களோட ரேங்க்ங்கிறது 4780 இருக்கு. எஸ்டி 621க்கு சீட்டு முடிஞ்சது. 3102 ரேங்க்கு க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்துக்கோங்க, அதாவது ஓசியில வந்து சீட்டு கிடையாதுங்க நம்மளுக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஓசி கேட்டகரியில வந்து சீட்டுங்கிறது கிடையாது. அடுத்து பிசி பாருங்க, இதுல வந்து 3 வருஷத்தோட டேட்டா கொடுத்துருக்கேன். 2022, 23, 24. இல்ல 23 பாருங்க, 490க்கு வந்து கடந்த வருஷம் சீட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. அதே இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 641 மதிப்பெண்கள் வாங்கின மாணவர்கள், அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து 641க்கே பிசியில சீட்டு க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப இந்த மதிப்பெண்ணுக்கும் இந்த மதிப்பெண்ணுக்கும் பாருங்க, கிட்டத்தட்ட 151 மதிப்பெண்கள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதிகமா வாங்கி இருக்கிறாங்க. அடுத்து பிசி முஸ்லீம் 570க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 627, அதாவது கடந்த வருஷம் மதிப்பெண்ணோட கம்பேர் பண்றப்ப 114 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்சி 579க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ 665க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி 515க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதுபோக அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ங்கிறது இதுதான். ஸோ ஒரு வருஷத்துக்கான ஃபீஸுங்கிறது நமக்கு வந்து எவ்வளோ சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,073 ரூபா வந்து இவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஃபீஸ் மட்டும் பே பண்ணா போதும். இது போக ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் பில் மட்டும் பே பண்ணா போதும். அந்த 18,073 தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிளாசிஃபை பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் ஃபீஸே. இதுக்காக தான் நம்ம வந்து இத்தனை நீட் எக்ஸாம் வந்து இத்தனை போட்டிகள் நடக்குது. இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல சேர்றதுக்கு வந்து இத்தனை போட்டிகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து நமக்கு வந்து நீட் 2024 என்ன மதிப்பெண்கள் வாங்கினவங்க சேர்ந்தாங்க, என்ன ரேங்க் வாங்கினவங்க சேர்ந்தாங்க அப்படிங்கிற தகவல்கள். பிளஸ் இப்போ நீட் 2025 எழுத போறீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மதிப்பெண்கள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு +5ல இருந்து 10 மார்க்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து அடிஷனலாக ஆட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ யாரெல்லாம் நீட் 2025 ப்ரிப்பேர் பண்றீங்களோ அவங்க இன்னும் நல்லா எடுத்து படிங்க. இன்னும் உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே நிறைய போடுங்க. ஏன்னா இந்த வருஷங்கிறது நீட் 2025 பொறுத்த வரைக்கும் நிறைய ரிப்பீட்டர்ஸ் வந்து எழுதுறாங்க. ஏன்னா கடந்த வருஷம் நிறைய குளறுபடிகள் நடந்தனால நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கல. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க் வாங்கின மாணவர்களுக்கே வந்து சீட்டு கிடைக்கல. ஸோ அப்போ இந்த வருஷம் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து ரிப்பீட்டர்ஸும் எழுதுறப்ப பெரும்பாலான சீட்ஸை வந்து ரிப்பீட்டர்ஸும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ புதுசாக +2 படிக்கிறவங்களும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அட் த சேம் டைம் ரிப்பீட்டர்ஸும் நீங்களும் முயற்சிகள் பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு வருடம் நீங்கள் வந்து இதுக்காக ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா, நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆல்ரெடி நீட் எழுதினவங்க, இல்லை நீ வந்து புதுசாக வந்து 10th முடிச்சுட்டு நீட் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் மற்றும் அவங்க பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிக